வணக்கம். எனது பெயர் கேஆர்.எஸ். மணி என்ற கேஆர் சுப்பிரமணியன். நான் ஒரு தமிழக தேசிய விவசாயர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இன்று எனது அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்கள் எனது வீட்டிற்கு வந்து என்னுடன் பழகிய அமெரிக்க வாழ் நண்பர் புகழூர் விஸ்வநாதன் அவர்களோடு உங்களுடைய தொடர்புகள், அவரோடு நீங்கள் போராடிய போராட்டத்தினுடைய வரலாறு என்பது பற்றி பேட்டியளிக்க சொன்னார். அதனால் நான் அவரை பற்றி, அவருக்கும் எனக்குமான உறவு, அவருக்கும் எனக்குமான போராட்ட வரலாறு எல்லாவற்றையும் நான் இதில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அண்ணன் புகழூர் விஸ்வநாதன் அவர்களை பற்றி புகழூர் கபாடி பழனியப்பன் அவர்கள் தான் என்னிடம் சொன்னார். மாப்பிள்ளை, அமெரிக்காவிலிருந்து விஸ்வநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் சிறந்த போராளி, அவர் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நண்பர் தான், நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொன்னார். அந்த சமயத்தில் நான் அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் அவர் சந்தித்தேன். சந்தித்த அந்த சந்திப்பே எனக்கு ஒரு உணர்வை தூண்டியது. ஒரு பொறியியல் பட்டதாரி, அமெரிக்காவில் 25-30 ஆண்டு காலமாக வாழ்ந்தவர். அவர் தமிழுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் தன் வாழ்நாளையே தியாகம் செய்துவிட்டு இங்கு தன்னந்தனியாக வந்து நிற்கிறாரு என்று வியந்து அவரை பார்த்தேன். முதலாக ஒவ்வொரு சிறு சிறு சமூக அநீதிகளை கண்டு சினம் கொள்பவர். அவருக்கு இயற்கையாகவே இந்த சமூக அநீதிகளை கண்டு மிகவும் சினம் கொள்வார். முதலில் கல்வி வியாபாரமயமாகப்படுகிறது, கல்வி வர்த்தகமயமாகிறது என்பது பற்றி அவர் கவலை கொண்டார். அதற்காக ஒரு கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு நாமக்கல் மாவட்ட கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் தலைவராகவும் என்னை நியமித்து அதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அது பற்றிய ஒரு விமர்சனங்களை பல கல்வி வல்லுநர்களை அழைத்து வந்து அது ஒரு விமர்சன கூட்டமாக அது நாமக்கல் நலா ஹோட்டலில் நடத்தப்பட்டது. அதில் வந்து நம்ம கல்வி மேம்பாட்டு குழு தம்பி மூர்த்தி அவர்கள், பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள், நிறைய எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை, 7 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கூட்டம். அதில் மிகச்சிறப்பான கூட்டமாக அமைந்தது அது. அந்த கூட்டத்திற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் எப்பொழுதுமே ஒரு போராட்டத்தை பின்னாடி இருந்து இயக்குவார். அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு தன்னை பற்றியான எந்த விளம்பரமும் விமர்சனமும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார். அதுபோலவே என்னை பின்னாடி இருந்து ஊக்குவித்து அந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம். அந்த கூட்டம் பரவலாக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே அந்த செய்தி போனது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் வாயிலாக கல்வி வர்த்தகமயமாகக்கூடாது என்பதற்காக ஒரு போர்க்குரலை எழுப்பி வந்தோம். அதன் பின்னால் ஒரு நாள் காலையில் 6 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என்ன கேஆர்எஸ், தவிட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கான் பொதுப்பணித்துறையில், அங்கே மணல் அள்ள போகிறான் போல் இருக்கு. அவன் போர்டு வச்சுருக்கிறத பார்த்தா அந்த மணல் அள்ளுனா நிலத்தடி நீரே குறைஞ்சி போயிடும், காவிரி ஆறே வற்றி போயிடும், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு செய்தி சொன்னார். நான் திரும்ப போய் அந்த பொதுப்பணித்துறை அந்த பலகையை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு இது பற்றி, இந்த போராட்டத்தை எப்படி எடுப்பது என்பது பற்றி விவாதித்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், தவிட்டுப்பாளையத்திலேயே ஒரு கூட்டத்தை போட்டு அந்த மணல் அள்ளுவதை தடுப்பதற்காக ஒரு கண்டன கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னார். உடனடியாக அந்த கண்டன கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் அந்த கூட்டத்தை துவக்கி வைத்து போராடினார்கள். அப்பொழுதே அந்த கூட்டத்தின் வாயிலாகவே எங்களுக்கு மணல் திருடுபவர்களுக்கும் அதை தடுப்பவர்களுக்குமான போராட்டமாக அது அந்த கூட்டம் முடிஞ்சுது. அதில் முதலாக அந்த போராட்டமாகவே அந்த கூட்டம் முடிந்தது. அதற்கு பின்னால் ஒவ்வொரு தலைவர்களையும் அழைத்து வந்து இந்த மணல் திருடுவதை பற்றி
அழைத்து வந்து அந்த மணல் குவாரி எங்கே இருக்கிறதோ அங்கேயே கூட்டி கொண்டு போய் பார்த்து அந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை சொல்ல வேண்டும், வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். அதுபோலவே முதலாக சீமான் இங்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் சீமான் ஏதோ ஒரு விழாவுக்கு வந்திருந்தார். அவருடைய இயக்க தோழர் விழாவுக்கு இதுக்கு வந்திருந்தார். அதை கேள்விப்பட்டு உடனடியாக வாங்க சீமான் வந்திருக்கார், போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக சீமானை கூட்டிகிட்டு வந்து தோழர் சீமான் அவர்கள் அந்த காவிரி ஆற்றுக்குள்ளேயே நடந்து சென்று மணல் அள்ளிய இடத்தில் அங்கே காவிரி தண்ணீரை கூட குளிச்சுட்டு போனார். அப்போ அந்த மாதிரி தோழர் சீமான் அவர்கள், தோழர் மகேந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை கூட்டிகிட்டு வந்து போராட்டம் நடத்தினோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்திருந்த பொழுது காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் பெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் வேலாயுதம்பாளையத்தில். அந்த போராட்டத்திற்கு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அதை முடித்து வைத்தது வைகோ அவர்கள். வைகோ அவர்கள் அண்ணன் விஸ்வநாதனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஒரு போராளி, ஒரு ஆகச்சிறந்த ஒரு இறையாண்மை படைத்தவர். அவரை பற்றி நான் நிறைய சொல்லணும், மழை கொட்டுகிறது. ஆகவே அண்ணன் விஸ்வநாதன் அழைப்பின் பேரில் இந்த கூட்டத்திற்கு வந்து நான் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஐயா விஸ்வநாதன் அவர்களை பற்றி ரொம்ப பிரமாதமாக அருமையாக சொன்னார். மக்கள் மத்தியில் அவருக்கு இந்த தலைவர்கள் வர போக மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவரை வைத்தே நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தையும் எடுத்தோம். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தலைமையில் மணல் குவாரிகள் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு 500 பெண்களை கொண்டு அந்த அவர் தலைமையில் ஊர்வலமாக போனோம். மகேந்திரன் அவர்கள் அங்கே கலந்துக்கிட்டார். அப்போ அந்த மணல் குவாரியில் இருக்கிற திருடர்கள், மணல் குவாரியினுடைய கொள்ளையர்கள் வந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கல்லில் அடித்து காயப்படுத்தி பல பேர்த்துக்கு பலத்த காயம், கல்லில் அடித்து அந்த காயமெல்லாம் வந்தது. அப்படி அப்போ சொல்லுவார், அவன் கல்லில் அடிக்கிறான், நாம் ஏமாந்து போயிட்டோம், நாமளும் நம்ம பிள்ளைங்களுக்கு மடியில் ஆளுக்கு 4 கல்லை கொண்டுட்டு வாங்கம்மான்னு சொல்லியிருந்தால் நம்ம பிள்ளைங்களும் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த போராட்ட குணம் என்பது அவருக்கு உடனடியாக எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்படி சிந்திப்பவர். அப்படி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு, காவிரியாறு இது, அப்புறம் இயற்கை சொல்லுவதற்காக போராட்டம். இப்படி வரும்பொழுது தான் எங்களோடு முகிலன் தொடர்பு கொள்கிறார். முகிலன் தொடர்பு கொண்டு முகிலனை வரவழைத்து முகிலனுக்காக ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்து முகிலன் அந்த போராட்டத்தை முழுமையாக வெற்றி பெற செய்தார். அதற்கு முழு காரணமாக இருந்தவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் வீட்டிலேயே தங்க வச்சு அவருக்கு எல்லா செலவுகளையும் போட்டு அவரை வந்து இந்த போராட்டத்தை வளர்த்தெடுத்தார். அப்படி எங்கு போராட்டம், அநீதி, சமூக அநீதி எங்கே இருந்தாலும் அதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்று ஆவலாக இருப்பார். அது முடியலைங்கிற எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பது தான் அவருடைய. அதாவது மண்வெட்டியால் வெட்டப்படுகின்ற மண்புழு கூட தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக மண்வெட்டியை கொத்தும், அப்படி உணர்வு உள்ளவர் அவர். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய பாசத்துக்கும் என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு மாபெரும் தலைவர் அவர். அவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்கு போராட்டங்கள் நடந்தாலும் அந்த போராட்டத்திற்கு எப்படி ஆட்களை தயார் செய்வது, எப்படி அவர்களுக்கு அந்த போராட்டத்தை வழிநடத்துவது என்பது பற்றியெல்லாம் மிக சிறப்பாக சொல்வார். அதை கூட அவர் மேடையில் சொல்ல மாட்டார். அவர் வீட்டுக்குள்ளேயே கூட்டம், வீட்டுக்குள்ளேயே பேசுவார். அவர் முகம் வெளியில் தெரியாமல் இப்போலாம் பேருக்கும் புகழுக்கும் ரொம்ப தன்னை முன்னாடி நிறுத்திக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் வெளியில் முகத்தை கூட காட்டிக்கல. ஆனால் நல்லக்கண்ணையா அவர்கள், மகேந்திரன் அவர்கள், பல்வேறு தலைவர்கள்லாம் அவரை பாராட்டி பேசினாங்க. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்கவர். அவருடைய தியாகம், அமெரிக்காவில் போய் பணம் சம்பாதிக்க போனவங்க எல்லாமே பணம் சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், இந்தியாவில் சொத்து வாங்கணும், அமெரிக்காவில் சொத்து வாங்கணும், வாழ்க்கையை வந்து வளமாகவும் செழிப்பாகவும் வாழணும்னு நினச்சி போகிற அமெரிக்க மக்கள் மத்தியில் இவர் ஒரு
தமிழ், தமிழ் ஈழம், தமிழ் உணர்வு அதற்காக தன்னை தியாகப்படுத்தி கொண்டு குடும்பத்தையே பிரிஞ்சு எவ்வளோ காலம் தியாகம் பண்ணியிருக்காருங்கிறது அது ஒரு அந்த தியாகம் ஒரு பெரிய தியாகம், யாராலும் பண்ண முடியாது. ஆனால் அதை அவர் வழிகாட்டிக்க மாட்டார். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வெளிநாடு போவதற்கு பாஸ்போர்ட் இல்லை. அந்த சமயத்தில் அந்த பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கு உதவி செஞ்சவர் அவர். அது நல்லக்கண்ணையாகவே சொல்லியிருக்கார். அவர் மூலமாகத்தான் எனது வீட்டிற்கு ஐயா நல்லக்கண்ணு, மகேந்திரன், சீமான் அப்படி பல போராளிகள், பல தலைவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது எனக்கு அவரால் கிடைத்த பெருமை. அவரை நான் இப்பொழுது பாராட்டி பேசுவதோ புகழ்ந்து பேசுவதோ வெறும் புகழ்ச்சி அல்ல, அது யதார்த்தமானது. அவருடைய வாழ்நிலை, அவருடைய இறையாண்மை சொன்னால் அந்த இறையாண்மையிலையும் போர்க்குணத்திலையும் ஒரு தலை சிறந்த மனிதர். அவர் முடிவெடுத்துட்டால் அது சரியாக தவறா என்பது பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அதுதான் இறையாண்மை, சாவரிட்டிங்கிறது அதுதான். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜனநாயகம் பற்றி பேசுகின்ற கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி இவருக்கு சர்வாதிகாரம் படைப்போம் தான் சொன்னாங்க. அதுபோலவே இவர் ஒரு போராட்டத்தை எடுத்துக்கிட்டால் அதற்கான விமர்சனம் கண்டு பயப்பட மாட்டார். அவருக்கு இந்த சமூக அநீதின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தொடர்ந்து போராடுவார். தன் பின்னால் யார் இருக்காங்க இல்லைங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். ஒரு சூழலில் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் குரூப் இந்த மணல் அள்ளுறதை பற்றி அவரை கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கே மிரட்ட வந்தாங்க, பணம் கொடுக்க பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அதற்கு சில உள்ளூர் ஜனங்களை கூட அவனுக்கு அதை உள்ளூர் ஒரு வாலிபன் அவரை காட்டி கொடுத்தான். அவரை அடிக்க வந்துட்டாங்கங்கிற போது அவருக்கு அதை எதிர்க்கிறதுக்கு இங்கே இந்த மக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு ஆதரவாக பெரிய போராட்டத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க வராமல் போயிட்டாங்க. இப்படி அவர் அன்றைக்கி ராமச்சந்திரனோட சரின்னு ஒத்துருந்தாருன்னா அதனுடைய அடுத்த கட்ட பொருளாதார இது அவருக்கு எவ்வளவோ போய் சேர்ந்தார். ஆனால் அதை இம்மீடியட்டாக ஏற்றார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த குரூப் மணல் கொள்ளையர்களை ஏற்றார். அப்புறம் வழக்கு ஜெயிலுக்கு போனோம், இந்த வழக்கு தொடுத்தாங்க, கோர்ட்டுக்கு போனோம், அது விடுதலையானோம். இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போனோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி பேசுவதற்கும் அவரை பற்றி பாராட்டுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எனது நண்பரை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். எனது அன்பு நண்பர் சாக்ரட்டிஸ், அவங்க அப்பாவே ஒரு பெரிய போராளி. மூலதனம் என்ற கேபிட்டல் என்ற புத்தகத்தை தமிழில் மூலதனம் என்று மொழியாக்கம் செய்தவர். அவர் ஒரு பெரிய அந்த காலத்தில் பிஏ ஹானர்ஸ் கணித ஆசிரியர். அவருடைய 3 புதல்வர்கள் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், ஆர்கிமிடிஸ். அதில் சாக்ரட்டிஸ் என்னுடைய கல்லூரி தோழர். பியூசி படிக்கும்போது இங்கே வேலூர் கண்டர் கல்லூரியில் பியூசி நாங்கள் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஇ பண்ணார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கலைஞருக்கு கலைஞர் பட்டம், டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்தியவர் அவர். அப்போ அது மட்டும் இல்லாமல் உதயகுமார் கொலை வழக்கில் இவர் அதை கண்டித்து போராடியவர். அப்படி அந்த சாக்ரட்டிஸ் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது அவரோடு நெருங்கி தொடர்பு கொண்டவர் தான் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். சாக்ரட்டிஸ் எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், எப்படி இருக்கார் உங்கள் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் அப்படின்னு கிண்டலாக கேட்பார். அவர் நல்லா இருக்கார், அப்புறம் அடுத்து என்ன போராட்டம், ஓஞ்சி போக மாட்டார், ஒரு போராட்டம் முடிஞ்சால் அடுத்த போராட்டத்தை துவக்கிடுவார் அப்படின்லாம் கிண்டலாக சொல்லுவார். அது இவருடைய இயல்பான குணம். அதுதான் அவர் சொன்னார். சாக்ரட்டிஸ் இவரை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இவர் அங்கேயே இருந்திருக்கலாம் கூட, இருந்திருந்தால். ஏன்னா சாக்ரட்டிஸ் இப்போ 4 ஆண்டு காலம் அமெரிக்க சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்தவர். இந்த நாம் தமிழீழத்துக்காக ஆயுதம் வாங்கி கொடுத்தார் என்று குற்றச்சாட்டப்பட்டு 4 ஆண்டு காலம் ஜெயிலிருந்து வெளியில் வந்தவர். அவரும் இவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதே மாதிரி குழந்தைகள் ராமசாமி அவர்கள் சாக்ரட்டிஸோட நெருங்கி பழகியவர். அவரும் எங்கிட்ட பேசும்போதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு அண்ணன் விஸ்வநாதன் எப்படி இருக்காருன்னு கேட்பார். இப்படி அவருடைய நண்பர்கள் என்னோடு தொடர்பில் இருக்கிறவங்க தான். வாஷிங்டன் சங்கரபாண்டி, இவங்கெல்லாம் மீனாட்சி அழகப்பன்,
இவங்கெல்லாம் நான் தொடர்பில் இருக்கேன். ஆனால் இவருக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க என்னை விசாரிப்பாங்க, நல்லா இருக்காரான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உலகளாவிய நண்பர்களுக்குள்ளாமல் வச்சுருக்கிறவர். தமிழுக்காக அண்ணன் புகழூர் விஸ்வநாதன் அண்ணன் இல்லைன்னா நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற முற்றத்தை போய் பார்த்துருக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, கூட்டிகிட்டு போவார். நாங்கள் 2 பேருமே பெரும்பாலும் தனியாக பயணம் பண்ணியிருக்கோம். காசு இருக்குது இல்லைங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னை கூப்பிடுவார், ஆனால் பெட்ரோலுக்கு காசு இல்லையே அப்படின்னா எங்கிட்ட இருக்குது வாங்க போகலாம் பாரு, அப்படி ஒரு ஆளுமை படைத்தவர். அவர் மூலமாகத்தான் எனக்கு அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்கள் பழக்கமானார். அதற்கு பின்னால் ரமணியை நான் என் இதயத்தில் தாங்கி நிற்கிறேன். ஏனென்றால் அவருடைய உழைப்பு தமிழுக்காக உழைப்பு. அவர் மூலமாகத்தான் ஐயா இலங்கை பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்களை சந்தித்தேன். அவர்களோடு இது பற்றியான போராட்ட வரலாறு தெரிந்து கொண்டேன். அப்படி திருநாவுக்கரசு ஒரு என்சைக்ளோபீடியா இலங்கை வாழ் மக்களுக்கு. அந்த மாதிரி பல நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர். சென்னையில் பல போராட்டங்களை அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்களை வைத்து நடத்தியவர். அவருக்கு உதவியாக இருந்தது போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து பணம் வசூல் பண்ணுறதுலேருந்து அன்பு தம்பி ரமணிகாந்த் அவர்கள் அவரோடு ஒத்துழைத்து அந்த போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டே இருந்தவர். அப்படி பெரிய ஆளுமை, பெரிய தியாகத்துக்குரியவர், சிறந்த பண்பாளர். அந்த வீட்டில் சமைக்கிறது கூட ஆள் இருக்காது. ஒரு பொண்ணு விஜயான்னு ஒரு பொண்ணு தான் சமைக்கும். திடீர்னு எத்தனை பேர் வர்றாங்கன்னே தெரியாது. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் தூக்கிட்டு போவார், பேசிக்கிட்டு இருங்க வந்துடுன்ட்டு. அப்போ போய் மளிகை கடையில் அந்த வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாமையே சமைச்சு எல்லாத்துக்கும் பிளேட்டை வச்சுட்டு எல்லாம் அந்த ஹால்லேயே சாப்பிடுவோம். சின்ன ஹாலில் ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு உறவின் இது. எல்லோரும் போய் வேணுங்கிற போது எடுத்து போட்டு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு சுதந்திரமான வீடு அது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போராட்ட களம். அது போராட்ட களத்தினுடைய தளம் அந்த வீடு. இன்னும் நிறைய அவரை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த அளவில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அன்பு தம்பி ரமணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா விஸ்வநாதன் அவர்கள் வந்து எப்பொழுது அடிக்கடி நாங்கள் திருச்சிக்கு போவோம். அப்போ நிறைய விஷயங்களை பேசிகிட்டே போவோம். அண்ணனுடைய விஸ்வநாதனுடைய அண்ணார் வந்து திருச்சியில் இருக்கார். அவர் வந்து ஒரு அரசு பதவியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் மூலமாக தான் முகிலன் எங்களுக்கு அறிமுகம் ஆகிறார். அவர் சொன்னார், அந்த பையன் நல்ல பையனாக இருக்கானே, கூட்டிகிட்டு வந்து உங்கள் பயன்படுத்திக்குவேன் அப்படின்ட்டு. அப்படி தான் முகிலனை கண்டெடுத்தோம். போகும்போதும் வரும்போதும் சொந்த விஷயங்களை பேசுனதே இல்லை. கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலமாக கல்வி எப்படி வியாபாரமாகுது, கென்யாவில் நடந்த உலக கல்வியாளர் மாநாட்டுக்கு கல்வி அமைச்சரை அனுப்புறதை விட்டுட்டு அப்பொழுது வர்த்தக அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமனை ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டவர். வர்த்தகத்துக்கும் கல்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ கல்வியை வர்த்தகமாக்குறதுக்காக வர்த்தக அமைச்சர் அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்டவர். அப்படி பெரும் சிந்தனையாளர். நிறைய கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலமாக ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு அதுக்கு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கறது, சாப்பாட்டு வசதி செஞ்சு கொடுக்கறது, அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பள்ளிக்காக போய் அங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் பிரச்சாரமே பண்ணுவார். அரசு பள்ளியில் சேர்த்துங்க, பிள்ளைங்களை அரசு பள்ளியில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் ஒரு பள்ளியில் 60 மாணவர்கள் படித்த பள்ளியை 180 மாணவர்கள் ஆக்கினார். அப்படிலாம் பண்ணுவார். தனிமையில் நாங்கள் 2 பேரும் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் இந்த காவிரியார் பாதுகாப்பு இயக்கத்துக்கு ஆதரவாக அதை ஒன்று திரட்டுறதுக்காக வாங்கல் விஸ்வநாதன், வாங்கல் சேகர், மேட்டுப்பாளையம் வேலுசாமி, இப்படி ஒவ்வொரு பெரிய நிலக்கிழார்களெல்லாம் போய் பார்த்து இந்த மணல் அள்ளுறதுனால காவிரி ஆறு எப்படி வற்றி போகும், காவிரி ஆறு வற்றி போனால் நம்ம விவசாயம் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசி அந்த கூட்டத்தை, அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கரூரில் ஒரு மாபெரும் ஊர்வலம் பேரணி மணல் அள்ளுறது கண்டித்து ஐயா நல்லகண்ணு தலைமை அதை துவக்கி வச்சவர் இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி.
அவர் தான் துவக்கி வச்சார். ஐயா தலைமையில் தான் அந்த ஊர்வலம். அவ்வளோ பெரிய கூட்டம். அ த கரூர் வந்து இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்காது. நாங்கள் ஊர்வலம் வரும்பொழுது பெரிய பெரிய சொல்லப்போனால் நகைக்கடை உரிமையாளர்கள்லாம் வந்து ஒரு 100, 200 இது என்னது கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பாசனம் அந்த பாட்டிலெலாம் வாங்கி கொடுத்தாங்க. வரும்போது ஐயாவுக்கு நிறைய பேர் பெரிய பெரிய வர்த்தகர்கள்லாம் ஐயாவை நிறுத்தி பொன்னாடை போத்துனாங்க. அப்படி நிறைய அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம். இயங்காமல் அவரால் இருக்க முடியாது. இப்போ இறைவன் அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால. அப்படி ஒரு பாராட்டம். இந்த அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுப்பது என்பதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு எனக்கு இருந்தது தான் அது. இவரை வந்து நம்ம பதிவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது தான். அதை நீங்கள் செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.